ஆனா என்ன கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து போய் 1 வருஷம் ஆச்சு. ஆனா தொடர்ந்து அந்த பணிகள் நடந்துதான் இருக்கு. அந்த பணிகளை தடுக்கிறதுக்கு அவரால் என்ன போராட்டம் செய்ய முடிஞ்சது? நீங்க சொல்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல ஒரு போராட்டம் நடக்குது. முதல் போராட்டம். அந்த போராட்டம் வெற்றி பெற்றாதான் அந்த கட்சிக்கு பெருமை. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமங்கள், ஏகனாபுரம் தவிர்த்து மற்ற கிராமங்கள்ல எல்லாத்துலயுமே நிலமெடுப்பு பணிகள் 80% மேல முடிஞ்சிருச்சு. சில கிராமங்கள்ல 100% முடிஞ்சிருச்சு. கலெக்டர் அறிக்கை கொடுத்திருக்காங்க. நம்ம செய்தி சேனல்லயே ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறோம். மேயர் மேடம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான புள்ளி விவரங்களை. அப்ப உங்களுடைய முதல் போராட்டம் ஒரு வெற்றி போராட்டமா மாறி இருந்தா தமிழக வெற்றி கழகத்தை அல்லது விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, இப்ப அந்த கருத்துல உடன்படக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் இருப்பாங்கல்ல, பரவாயில்லையே விஜய் ஒரு முறை வந்தாரு, அந்த திட்டத்தையே தடுத்து நிறுத்திட்டாரு, கிராம மக்களுக்கான அந்த விவசாய நிலத்தை மீட்டு கொடுத்துட்டாருன்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும்ல. ஒரு நாள் வந்தார், அது ஒரு நாள் கால் ஷீட் மாதிரி மாறிடுச்சோன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல இப்ப நான் சொன்ன அதே பதிவை திருப்பி சொல்றேன். அனைத்து உலக வள்ளலார் மாநாடு நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற. இல்ல என்ன கேள்வி என்னன்னா, நிலத்தை வித்துட்டாங்க, நிலத்தை வித்து காசே வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் மீட்டு எடுக்க முடியும். நான் வரேன். வள்ளலார் மாநாடு நடத்தினாங்க. வள்ளலாரோட வரி, அவரோட கனவு என்ன? வாடியே பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருக்கு மாநாடு நடத்துறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா பல்லாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை, விவசாய நிலங்களை அழித்து, ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளை அழித்து தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இங்க கொண்டு வரணும்னு எதனா ஒரு அவசியம் இருக்குங்களா? வேற மாற்று இடமே இல்லையா? அதிகாரத்துல இருக்க இந்த திராவிட மாடல் அரசு. அமைதி அமைதி அமைதி. மேடம் இருக்காங்க, பதில் சொல்லுவாங்க. மேடம் இருக்காங்க, பதில் சொல்லுவாங்க ப்ளீஸ். இந்த அதிகாரத்துல அமைதியா போயிடுங்க. அவர் வந்து தகாத வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ பயன்படுத்தல. அவருடைய கருத்து அவருக்கு ஃப்ரீடம் இருக்கு, அவர் சுதந்திரம். அதிகாரத்துல இருக்க நம்ம திராவிட சார்பில் கேள்வியும் கேட்டாச்சு, சரிங்களா? நியாயமா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அவர் பதில் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. வினோத், நீங்க தொடருங்க. இந்த அதிகாரத்தில் இருக்க திராவிட மாடல் அரசு மக்கள் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா தனி சட்டசபையில எப்படி நம்ம வந்து பட்ஜெட் போடுறோமோ அதே போல விவசாயத்துக்கு வேளாண்மைக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுற இந்த அரசாங்கம் தான் ஆயிரக்கணக்கான பயிர் விளைநிலங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நாங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இல்லை. அதுக்கு உண்டான முயற்சியை அந்த போராட்ட காலத்தில் இருக்கும் கூட சட்ட ரீதியா மேற்கொண்டு வரோன்றது அந்த போராட்ட காலத்தில் இருக்க மக்களுக்கு தெரியும். உண்மையா தலைவர் உண்மையா அவங்க கூட கலந்து ஆலோசித்துட்டே இருக்காரு. தலைவரை அவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க. இந்த தகவலை அந்த போராட்ட காலத்தில் இருக்கவங்களை கேட்டா தெரியும். அதுக்கு உரிய நேரம் பொதுமக்கள், தமிழக பொதுமக்கள் எல்லாரும் 2026 தேர்தல் தேதி அறிவிக்கும் போது அன்னைக்கு எல்லாருமே இதுக்கான தீர்ப்பை தளபதி கையில கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த பரந்தூர் விமானத்துக்கு அன்னைக்கு விடிவு காலம் வரும். கண்டிப்பா அன்னைக்கு இந்த கேள்வியை கேளுங்க, அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும்.